தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் சீருடையில் இருந்த தலைமை காவலருக்கு அரிவாள் வெட்டு. பரபரப்பு சிசிடிவி வீடியோ வெளியானது. நெட்டூரில் விசாரணைக்கு சென்ற இவர் அரிவாள் வெட்டு. இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் தேவமாணிக்கம் இணைந்துள்ளார். வணக்கம் தேவமாணிக்கம், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பொத்தை பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கி பாண்டி. இவருக்கும் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவருக்கும் திருமணம் ஆகியுள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மகாலட்சுமி நெட்டூரில் உள்ள தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்நிலையில் நேற்று இரவு இசக்கி பாண்டி தனது நண்பர் ஒருவருடன் நெட்டூரில் உள்ள தனது மனைவியின் வீட்டுக்கு சென்றுள்ளார். மனைவியை தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அழைத்துள்ளார். ஆனால் மகாலட்சுமி வர மறுத்ததாகவும் இதனால் இசக்கி பாண்டி தனது நண்பருடன் சேர்ந்து தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் நெட்டூர் புறக்காவல் நிலையத்தில் இருந்த போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அங்கு இரவு பணியில் இருந்த ஆலங்குளம் அருகே உள்ள கடங்கநீரைச் சேர்ந்த போலீஸ் ஏட்டு முருகன் மற்றும் ஒரு பெண் போலீஸ் அங்கு விரைந்து சென்றனர். அவர்கள் ரகளையில் ஈடுபட்டிருந்த இசக்கி பாண்டியை கண்டித்துள்ளனர். அங்கு நடந்த சம்பவங்களை வீடியோவாக போலீசார் பதிவு செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இசக்கி பாண்டி வீடியோ எடுக்க வேண்டாம் என போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அரிவாளால் ஏட்டு முருகனை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஏட்டு முருகன் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓட்டம் பிடித்திருக்கிறார். சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் இசக்கி பாண்டி கொலை வெறியுடன் விரட்டி சென்றதாக தகவல் வெளியாகிய நிலையில் இசக்கி பாண்டியிலிருந்து தப்பிய ஏட்டு முருகன் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். தற்போது போலீஸ் ஏட்டு முருகனை வெட்டுவதற்காக அரிவாளுடன் விரட்டி செல்லும் காட்சி அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சி வெளியாகி வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தேவமாணிக்கம்.